சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கொண்டரங்கி மலை. இந்த மலை வந்து இப்போ சிவனடியார்னு சுருக்கம்னு சொல்லலாம். நம்ம கொல்லிமலை, பருவதமலை, வெள்ளியங்கிரி, சதுரகிரி மாதிரி இதுவும் ஒரு நல்ல பெரிய மலை. இது வந்து நம்ம தொண்டி கடல் மட்டத்தில் ஒரு 4000 அடி உயரத்தில் இருக்குது. இது ஏறுக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மலையேற்ற பிரியராச்சே, சும்மா சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஏறிடுவோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறியாச்சு இந்த மலைக்கு. போகிற வழி எல்லாமே நல்லா வியூ பாயிண்ட்டோடு நல்லாவே இருக்கும். இந்த ஐயா தான் வந்து இந்த படிக்கட்டு வசதிக்கு இந்த கம்பியும் போட்டு கொடுத்தவர் இவர் தான். இந்த ஐயா நமக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது, ஐயாவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு. இவர் தான் மல்லிகார்ஜுன சுவாமி, மேலே மல்லிகார்ஜுனர் சிவன். இவரை தரிசிக்கிறதுக்கு தான் 4000 அடி உயரத்தில் ஏறி போகணும். நல்லாவே தரிசனம் பண்ணியாச்சு, சிவபுராணம் பாடியாச்சு. இந்த மலை உச்சியிலையும் சிவன் இருக்கார். இது வந்து சிவன்னா லிங்கம் இல்லை, ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் உச்சி, இது வந்து உச்சி. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இது திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. கீரனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலனூர்லேருந்து வெள்ளைக்கோயில் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் இடையில இருக்குது இந்த இது. நம்ம பார்க்க ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இந்த ஒரு மலைக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். போகலனாலும் எப்படின்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் எப்படி போகணும் அப்படின்னு. இந்த மலையே ஒரே லிங்க வடிவத்தெலாம் இருக்கும். இந்த மலை வந்து ஒரே லிங்க வடிவத்தெலாம் இருக்கும். பஞ்சபாண்டவர்களே தவம் செய்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மலைக்கு போயிட்டு வந்திருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள்.